அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறையில் போக்கு காட்டிய சிறுத்தை தஞ்சை மாவட்டத்திற்குள் நுழைந்ததா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. திருவிடைமருதூர், நரசிங்கம்பேட்டையில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்லப்பா. விவரங்களை வழங்கலாம். ஹாசினி, மயிலாடுதுறை நகரில் கடந்த 2ஆம் தேதி சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டதை அடுத்து வனத்துறை தீவிரமாக ஈடுபட்டு வந்தாங்க. 5 நாட்கள் மயிலாடுதுறை நகர் முழுவதுமே சிறுத்தை பிடிக்க ஈடுபட்டு வந்த நிலையில் சிறுத்தை சிக்காத 6வது நாளாக மயிலாடுதுறை அடுத்த 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குத்தாலம் தாலுகா காஞ்சிவாய் என்ற கிராமத்தில் சிறுத்தை தென்பட்டதாக அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் வனத்துறையினர் அங்கு முகாமிட்டு தீவிரமாக தேடி வந்தனர். அதன் அருகில் உள்ள பேராவூர் ஊராட்சியிலையும் தேடி வந்தனர். இந்நிலையில் இது கொஞ்சம் சிறுத்தையை பிடிப்பதற்கு மசினக்குடியிலிருந்து T20 புலியை பிடித்த சிறப்பாக செயல்பட்ட பொம்மன் மற்றும் காலன் ஆகியோர் காஞ்சிவாய் பகுதியில் முகாமிட்டு வனத்துறையினர்கள் முகாமிட்டு தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். காஞ்சிவாய், பேராவூர், கப்பூர் கிராமங்களை சுற்றியும் அப்பகுதியில் உள்ள நண்டலாறு இரு கரைகளிலும் சென்சார் கேமராக்கள், தெர்மல் ட்ரோன் கேமரா பொருத்தியும் 16 கூண்டுகள் வைத்தும் உயிருடன் கூண்டுகளில் ஆடு, பன்றி மற்றும் இறைச்சிகளை வைத்தும் சிறுத்தையை பிடிக்க முழு மூச்சில் ஈடுபட்டு வந்தாங்க. மேலும் நேற்று கோயம்புத்தூரிலிருந்து WWF இந்தியா நிபுணர் குழு 30 கேமரா டிராப்புகளுடன் களத்தில் பணியை தொடங்கி இருப்பதாகவும் வனத்துறை தகவல் தெரிவித்தாங்க. மேலும் மொத்தம் இந்த பகுதியில் 16 கூண்டுகள் வைத்தும் இன்று 7வது நாளாக ஒரு வார காலமாகியும் கூண்டுகளும் சிறுத்தை சிக்கவில்லை. மேலும் அதிகாரிகளுக்கு போக்கு காட்டியும் பொதுமக்களுக்கு அச்சத்தையுமே இந்த சிறுத்தை ஏற்படுத்தி வருகிறது. தொடர்ந்து சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக தென்படுவதாக பொதுமக்கள் கூறி வராங்க. ஆற்று பகுதியில் தண்ணீர் குற்றதாகவும் அங்கு உள்ள கால்தடங்களை வைத்து இன்று காலையிலிருந்து வனத்துறையினர் சோதனை செஞ்சு வராங்க. அந்த கால்தடங்களுக்கு அருகாமையிலே கூண்டுகள் வைத்தும் அந்த கூண்டுகளிலும் சிறுத்தை சிக்கவில்லை என்றும் கவலையிலே இருக்காங்க வனத்துறையினர். சிறுத்தை நடமாட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா நரசிங்கம்பேட்டை பகுதியில் இருப்பதாக கிடைத்த தகவல் அங்கு சென்று வனத்துறை தேடி வந்தாங்க. அங்கு சிறுத்தை தென்படவில்லை. இதனால தஞ்சாவூர் மாவட்டத்தில் இடம்பெயர்ந்திருக்குமா என்ற கேள்வியும் அச்சமும் தற்போது எழுந்துள்ளது. தற்போது சிறுத்தை மயிலாடுதுறை மாவட்டத்தின் எல்லையில் இருப்பதால் ஒருவேளை தஞ்சாவூர் மாவட்டத்தில் சென்றிருக்கலாம், திருவாரூர் மாவட்ட பகுதிக்கு செல்லலாம் என்றும் வனத்துறை சார்பில் அந்த குறிக்கோளுடன் சிறுத்தையை தேடி வராங்க. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.